ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தால் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி காண முடியும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷபம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிரன். ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இளமையானவர்கள், கவர்ச்சியானவர்கள், வயதான காலத்திலும் பாருங்க இளமை மாறாமல் இருக்கக்கூடியவர்கள், வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம் உடையவர்கள். அதே போல எங்கு சென்றாலும் பாருங்க அவர்கள் தனியாக தெரிவார்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல அந்த புன்சிரிப்புடன் காணப்படக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல அந்த பணக்கார யோகங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். எப்போதும் பணப்புழக்கங்கிறது இருக்குங்க. ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லட்சுமிக்கு காரகம் உள்ளவர். சரி, இந்த ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவங்க என்னென்ன தொழில் செய்யலாம் பாருங்க. உங்க லக்னாதிபதி, உங்க ராசிக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க, எந்த கிரகத்தோடு நெருக்கமா இருக்கிறாருன்னு பாருங்க, எந்த கிரகத்தோடு ஒரே டிகிரியில இருக்காருன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்களுக்கு கட்டாயம் அமையும். இல்லைன்னா உங்க லக்னாதிபதி உங்க ராசி கட்டத்துல எந்த வீட்டை, எந்த கிரகத்தை நோக்கி போறாருன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் உங்களுக்கு அமையும். அதே போல உங்க லக்கணத்துல பிறப்பு கால ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலேயும் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரியங்கிறது வரும். அதே போல 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் அமையும். அதே போல பாருங்க நம்ம ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல சனி பகவான் எந்த கிரகத்தோட நெருக்கமா இருக்கிறாரோ, எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அப்ப உங்க லக்னாதிபதி, உங்க லக்னத்துல இருக்கிற கிரகம், 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகம், 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகம், சனியோட சேர்ந்திருக்கிற கிரகத்துல எந்த கிரகம் வலிமையான கிரகம், எந்த கிரகம் அதிக பாகை வாங்கி இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட தான் நீங்க சிறந்து விளங்குவீங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த கிரகம் வலிமை பெற்று இருக்கிறதோ, எந்த கிரகம் அதிக பாகையில இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட தான் உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கும். இப்போ உங்க லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை, உங்க லக்னாதிபதியும் தனியா இருக்கிறாரு, சனியோட எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரக தொழில இதுல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில நீங்க கட்டாயம் பிரசித்தி பெறுவீர்கள். சரி, உங்க லக்னாதிபதியோட பாருங்க சுக்கிரனோட சூரியன் சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்க, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, அதே போல ஜொலிக்கக்கூடிய பொருள்கள், அரசியல் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்க லக்னாதிபதியோட புதன் கூடியிருக்கிறான்னு வச்சுங்க, புதனுடைய காரகத்தொழிலான ஆடிட்டிங்கு, கம்ப்யூட்டரு, கணக்கு சம்பந்தப்பட்டது, ஆசிரியர், வங்கி சார்ந்த பணி, இது போன்ற பணிகள்ல நீங்க இருப்பீங்க. உங்க லக்னாதிபதியோட பாருங்க சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுங்க, லக்னத்திலே சந்திரன் சுக்கிரன் தான் பயண தொழில் அமையும், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். அதே போல அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலம் ஆதாயம், மளிகை கடை வச்சிருக்கிறது உங்க லக்னாதிபதியோட சந்திரன் சேர்ந்திருந்தா. அதே போல செவ்வாய் சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, பாருங்க உங்களுக்கு செவ்வாய் உங்க லக்னத்துக்கு 12ஆம் அதிபதிங்கிறதுனால மருத்துவ தொழில், போலீஸ், ராணுவம், இது போன்ற சீருடை பணிகள், அதே போல கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட பணிகள், உணவு சம்பந்தப்பட்ட துறை, இதெல்லாம் உங்களுக்கு அமையும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில், இந்த செவ்வாயினுடைய காரக தொழில் உங்களுக்கு அமையும். உங்க லக்னாதிபதியோட குரு சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, குருவோட காரக தொழில் உங்களுக்கு அமையும். குருங்கிறது என்ன, ஆசிரியர், பணம் புடங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கறது, நீதித்துறை, அதே போல ஒரு கௌரவமான தொழில், ஒரு உயர்ந்த தொழில், இதெல்லாம் உங்களுக்கு அமையும். உங்க லக்னாதிபதியோட சனி சேர்ந்திருந்தா மக்கள் சார்ந்த பணி, இரும்பு எந்திரம் சார்ந்த பணி, விவசாயம் சார்ந்த பணி, அக்ரிகல் படிக்கிறது, இது போன்ற பணிகள்ல நீங்க சிறந்து விளங்குவீங்க. அப்ப உங்க லக்னாதிபதி ஜாதகத்துல எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரோ, எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ, அதுல எந்த கிரகம் வலிமையா இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட நீங்க கட்டாயம் செய்யலாம். உங்க லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்தா டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில், வெளிநாடு போய் பிடிக்கிறது, அந்நியர்களான ஆதாயம், இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நிழல் படம், அதாவது போட்டோ ஸ்டுடியோ சார்ந்த தொழில்,
வெளிநாட்டு ஏஜென்சி இது போன்ற தொழில் வந்து உங்க லக்னாதிபதியோட ராகு சேர்ந்தா கிடைக்கும். உங்க லக்னாதிபதியோட கேது சேர்ந்தா, இல்லைன்னா லக்னத்திலே கேது இருந்தா மருத்துவம் சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், வக்கீல் சார்ந்த தொழில், அதே போல நூல் சார்ந்தது, டைலரிங் சம்பந்தப்பட்டது, கேதுனா சட்டம், இது போன்ற தொழிலாம் உங்களுக்கு அமையுங்க. அப்ப உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரு, எந்த கிரகத்தை நோக்கி போறாரு, எந்த கிரகத்தோடு ஒரே டிகிரியில இருக்கிறாரு. பொதுவா உங்க லக்னாதிபதி சுக்கிரனும் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து 2 கிரகமும் ஒரே டிகிரியில இருந்தா கட்டாயம் அந்த தொழிலை நீங்க செய்ய முடியும். அந்த தொழில் மூலம் நீங்கள் பிரசித்தி பெற முடியும். அதே போல உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும். அதே போல சனியோட சேர்ந்திருக்க கிரகங்களும் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும். அந்த காரக தொழிலும் நீங்க கட்டாயம் செய்ய முடியும். இப்ப உங்க ஜாதகத்துல பிறப்பு கால ஜாதகத்துல சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க. அந்த ராகுவோட காரக தொழிலை செஞ்சாதான் உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க. ஏன் அப்படின்னா சனி தொழில் காரகன், அவரோட ராகுக்குன்னா ராகுவோட காரக தொழிலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல உங்க ஜாதகத்துல சனி பகவான் கேதுவோட நெருக்கமா இருக்கிறாருன்னு வச்சுங்க, இல்லைன்னா கேதுவை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கிறான்னு வச்சுங்க. கேதுவோட காரக தொழிலான சட்டம் படிக்கிறது, இல்லைன்னா அரசியல் இருக்கிறது, இல்லைன்னா நூல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் பண்றது, இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்ப உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி கூட எந்த கிரகம் வலிமையா இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்குன்னு பாருங்க. சனியோட எந்த கிரகம் வலிமையா இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட நீங்க கட்டாயம் செய்யலாம். அதே போல உங்க ஜாதகத்துல குரு பகவான் வீட்டுல, அதாவது தனுசு மீனத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்க பிள்ளைகளுக்கு அமையும். இப்ப உங்களுக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் வந்து குரு வீட்டுல இருக்காருன்னு வச்சுங்க, உங்க பிள்ளைகளுக்கு மருத்துவம் சார்ந்த பணி, அதே போல பாருங்க ராணுவம் சார்ந்த பணி, போலீஸ் துறையில இருக்கிறது, விளையாட்டு துறையில இருக்கிறது, இது போன்ற பணிகள், எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில இருக்கிறது, இது போன்ற பணிகள் கட்டாயம் அமையும். ஏன்னா ராகுவோ கேதுவோ இருந்தா அந்த ராகுவோட தொழில் உங்களுக்கு கட்டாயம் அமையும் உங்க பிள்ளைகளுக்கு. இப்ப குரு வீட்டுல உங்களுக்கு ராகு இருக்கிறான்னு வச்சுங்க, உங்க பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குரு பகவான் வீட்டுல கேது இருக்குன்னு வச்சுங்க, உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்க பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேது ராகு எல்லாம் மருத்துவ தொழில குறிக்கும். ராகு வந்து கரண்ட் சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில், வெளிநாடு போய் பிழைக்கிறது. கேதுவா இருந்தா கேது வந்து குரு வீட்டுல இருக்காருன்னு வச்சுங்க, உங்க பிள்ளைகள் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த பணியில இருக்கிறது, இல்லைன்னா வக்கீல் படிக்கிறது, இல்லைன்னா வந்து அதாவது கேதுவோட தொழில் வந்து அரசியல்ல இருக்கிறது, இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சிறந்து விளங்கும். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்திலையும் நீங்க என்ன தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா எப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்துல தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் பாருங்க சூரியன். சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறான்னு பாருங்க. இல்லைன்னா சூரியனுடைய வீட்டுல சிம்மத்துல உங்க பிள்ளைகள் ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட நீங்க கட்டாயம் செய்ய முடியும். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபம் துலாம்ல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு உங்கள் மனைவிக்கு அமையும். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வீட்டுல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு, உங்க கணவருக்கு அமையும். அப்ப நம்ம ஜாதகம் வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன தொழில் பண்ணலாம், தகப்பனார் என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அதே போல உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி இல்லைன்னா உங்க லக்னத்துல இருக்கிற கிரகம், சனியோட சேர்ந்திருக்கிற கிரகம், தொழில்காரர்கள் சனியோட சேர்ந்திருக்கிற கிரகம், இதை வச்சுலாம் உங்க நிலையான தொழில கட்டாயம் சொல்ல முடியும். நீங்க உத்தியோகம் பார்ப்பீங்களா, இல்ல சொந்த தொழில் செய்வீங்களா, இல்ல அப்படின்னா மற்ற எந்த தொழில நீங்க பிரசித்தி பெறுவீங்க, உங்கள் வாழ்க்கையில எந்த தொழில் உங்களுக்கு சிறப்பா வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்துல தெள்ள தெளிவா நம்ம சொல்ல முடியும். மற்றபடி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஜாதகம் திருக்கணிதப்படி, அதாவது கைப்பட எழுதின, அதாவது நோட்ல எழுதின ஜாதகம் வேணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு தெளிவான ஒரு ஜாதகத்தை நாங்க கொரியர்ல அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் என்னுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.